ரிதன்யாவோட மாமியார் பல சிசிடிவி ஆதாரங்களை கோர்ட்ல சப்மிட் பண்ணதுனால தான் அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சதுன்னு தகவல் வந்திருக்கு. கவின் குடும்பமுக்கும் ஜாமீன் கொடுத்த நிலைமையில கவினோட அம்மாவையும் அப்பாவையும் திரும்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரிதன்யாவோட தாய் மாமா எக்ஸ்க்ளூசிவா இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை சேரும். ரிதன்யாவோட மாமியார் சென்னை ஹைகோர்ட்ல பல சிசிடிவி ஆதாரங்களை சப்மிட் பண்ணதுனால தான் அவங்களுக்கு ஜாமீன் கிடைச்சதுன்னு தகவல் வந்திருக்கு. இந்த மாதிரி ஜாமீன் கிடைச்ச நிலைமையில சில நிபந்தனைகள் நீதிபதி கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, கவினையும் கவினோட அப்பா அம்மாவையும் பாஸ்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா கவினோட வழக்கறிஞர் கவின் கிட்ட மட்டும்தான் பாஸ்போர்ட் இருக்கு, அவங்க அப்பா அம்மா 2 பேர்கிட்டயும் பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீதிபதி நீங்க ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுங்க, இந்த மாதிரி இவங்கள்ட்ட பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி சப்மிட் பண்ணிட்டு ஜாமீன்ல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தகவலின் அடிப்படையில் திருப்பூர் கோர்ட்ல ஜாமீன் விண்ணப்பிக்கும் போது கவினோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா சென்னை ஹைகோர்ட்ல இந்த மாதிரி பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணிட்டு பெயில் வாங்கிக்கலாம்னு சொல்லி மட்டும்தான் ஃபார்ம்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி கவினோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பாஸ்போர்ட் இல்லை, அவங்க கிட்ட லெட்ரு வாங்கிட்டு பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மென்ஷனும் பண்ணாததுனால திருப்பூர் கோர்ட்டில் கவினோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெயில் மறுக்கப்படுது. திரும்ப சென்னை ஹைகோர்ட்டில் இருந்து திரும்ப ப்ராப்பராக லெட்டர் எழுதி நாங்கள் பெயில் வாங்கிக்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வாங்க, அப்போ தான் நான் பெயில் கொடுப்பேன்னு சொல்லி திருப்பூர் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு கோர்ட்டெல்லாம் லீவுங்கிறதுனால அடுத்தது வியாழனோ வெள்ளியோ தான் கோர்ட் ஹியரிங் வரும். அப்போ தான் அவங்க வாங்கி திரும்ப பெயில் வாங்க முடியும் கவினோட அப்பாவும் அம்மாவும். ஸோ இப்போ கவினோட அப்பாவும் அம்மாவும் திரும்ப கஸ்டடியில் தான் இருக்காங்க. இந்த நிலைமையில தான் ரிதன்யாவோட தாய் மாமா எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பெரிய இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் ரிதன்யா சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அவர் என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறாருன்னா, ரிதன்யா திருப்பதிக்கு போயிருக்காங்க. அப்படி திருப்பதிக்கு போயிட்டு லட்டு எல்லாத்துக்கும், அதாவது ரிலேட்டிவ்ஸ், கவினோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இவங்க அப்பா அம்மாவோட ரிலேட்டிவ்ஸு எல்லாத்துக்கும் சேர்த்து லட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி லட்டு வாங்கிட்டு இவங்க எல்லாத்து வீட்டுக்கும் போய் லட்டை கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கறத பார்த்து ரிதன்யாவோட மாமனாரும் மாமியாரும் இந்த மாதிரி எதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்ருக்க, யாருக்கும் கொடுக்காத, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ரிலேட்டிவ்ஸுக்கு தானே கொடுக்குறோம், இதில் என்ன இருக்குன்னு ரிதன்யா வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ இது ஒரு பெரிய வாக்குவாதமாக மாறி இருக்குது. அதில் இருந்தே ரிதன்யாவோட மாமனாரும் மாமியாரும் சாப்பிட்ற விஷயத்தில் இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் ரிதன்யாவோட சண்டை போட்டிருக்காங்க. இதெல்லாம் ரிதன்யாவை ரொம்பவுமே பாதிப்படைஞ்சு ரிதன்யா இது எல்லாத்தையும் அவங்க தாய் மாமாட்ட திருப்பதி லட்டு கொடுக்க போனப்போ எல்லாத்தையும் சொல்லி அழுதுருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட ரிதன்யாவோட தாய் மாமா ரொம்பவுமே யோசிச்சு ரிதன்யாவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து அவங்கள திரும்ப தாட்டி விட்டுருக்காரு. இதே மாதிரி தான் ரிதன்யா அவங்க அப்பா அம்மாட்டே சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ, கொஞ்ச நாள் இப்படி தான் இருக்கும், பழகிரும்னு சொல்லி அவங்களும் சொன்னதுனால ரிதன்யா ரொம்பவுமே பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா, சரி பரவாயில்லம்மா, நீ நம்ம வீட்லேயே எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், உனக்கு பிடிச்சா மட்டும் போன்னு சொல்லியிருக்காரு. இதை ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு அந்த மாதிரி சொன்னப்பவே சொல்லியிருந்தா இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்காதோ என்னமோ. இதுக்கெல்லாம் காரணம் ரிதன்யாவோட அப்பா மட்டும்தான். அவர் இந்த மாதிரி சொல்லியிருந்தா ரிதன்யாவுக்கு எதுவாக இருக்காதுன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சொசைட்டியே காரணம் தான். ஏன்னா எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி தான் நடக்கும், புதுசாக கல்யாணமாகி போனால் இந்த மாதிரி தான் நடக்கும்னு ஒரு கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால எல்லாருமே அதை சொல்லி மணப்பெண்ணை அவங்க சைடிலிருந்து யோசிக்காம சொசைட்டிக்காக யோசிச்சு திரும்ப அனுப்பி விட்டுறாங்க. அதனால தான் பல தற்கொலைகள் நடக்குது. ரிதன்யாவோட அப்பா கவின் குடும்பத்துக்கு ஜாமீன் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி கவின் குடும்பத்துக்கு இப்போ வேணா ஜாமீன் கிடைச்சிருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும், நான் அது வரைக்கும் போராடுவேன், நீதிக்காகவும் என் பொண்ணோட நியாயத்துக்காகவும் வேற யாருக்கும் இந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது, அதனால அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்குற வரைக்கும் நான் என்னோட போராட்டத்தை தொடருவேன்னு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த கேஸ் பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.